அவங்க படாத கஷ்டத்தை விடவா நான் பட்டுட போறேன்? அவங்க படாத இன்னலை விடவா அந்த உலகத்துல நான் பட்டுற போறேன்? எனக்கு என்ன, நான் கேட்ட துவால இந்த ஒன்று தானே நடக்கலை, மற்றதெல்லாம் நடத்தி கொடுக்க தானே செஞ்சான். கண்ணியமான ஆடையை போட வச்சிருக்கிறான், கண்ணியமான வீடை கொடுத்துருக்குறான். சரி, வீடு இல்லாட்டாலும் வாடகைக்கு கொடுத்துருக்குறானா இல்லையா? அது கூட இல்லாமல் தெருவோரங்களில் இருக்கக்கூடிய மக்களை நான் பார்க்குறேனே, போதிய வசதி இல்லாமல், போதிய உணவு இல்லாமல், இருளையும் மழையிலையும் வெயில்லையும் கடுமையான காற்றிலையும் பனியிலையும் ரோட்டோரங்களில் வசிக்கக்கூடிய மக்கள், ஒரு போர்வையை மட்டுமே போர்த்தி கொண்டு வாழக்கூடிய மக்களை நாம் பார்க்கத்தானே செய்கிறோம். ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு போர்வையும் ஒரு முரடான வேஷ்டியையும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்களிடம் காட்டி, இந்த இரு ஆடைகளில்தான், இவற்றை அணிந்திருக்கும் பொழுதுதான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிர் கைப்பற்றப்பட்டது என கூறினார்கள். புகாரி, முஸ்லிம். ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அரபுகளில் முதலாக அல்லாஹ்வின் பாதையில் அம்பெய்தவன். நாங்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போரில் கலந்து கொள்பவர்களாக இருந்தோம். அப்பொழுது எங்களுக்கு ஹுபுலா என்ற காட்டு மரம் மற்றும் கருவேல மரத்தின் இலைகளை தவிர வேறெந்த உணவும் இருக்கவில்லை. எந்த அளவுக்கு என்றால், எங்களில் ஒருவர் மலம் கழித்தால் அவர் ஆட்டின் புழுக்கை போன்று வறண்டதாகவே மலம் கழிப்பார். புகாரி, முஸ்லிம். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யா அல்லாஹ், முஹம்மதின் குடும்பத்தாரின் ரிஸ்கை அவர்களின் முதுகெலும்பை நேராக நிமிரச் செய்யும் அளவு தேவையான உணவாக ஆக்கி வைப்பாயாக என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்கு உரியவர்களே, உலகத்தில் உச்சக்கட்ட துன்பத்தை ஒருவன் அடைந்திருந்தாலும் அடைந்தவன் எந்த விரக்தியும் பட தேவை கிடையாது. காரணம் என்னண்டா, அவனை விட கடுமையான கஷ்டத்தை நமது தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்திருக்கிறான். உலகத்தின் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று கிடைக்கல, நான் கேட்டேன் அல்லாஹ் தரல, போதிய வசதி இல்லை, நான் நினைச்சதெல்லாம் எதுவுமே நடக்கிறது இல்லை, 1-2 தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஹதீஸ்களை பார்த்து தனக்கு தானே ஒரு பூஸ்டை ஏற்படுத்திக்கிறாங்க. ஏன்னா, எந்த அளவுக்கு வறுமையும் கஷ்டமும் சோதனையும் அவர்களை துரத்தி இருந்தால், கருவேல மரத்தின் இலைகளையும் அந்த ஹுபுலா அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டு மரத்தின் இலைகளையும் ஒரு ஆடு மாடு சாப்பிட்றது மாதிரி சாப்பிட்ருப்பாங்க சஹாபா. ரசூலுல்லாஹ் அன்னை ஆயிஷா நாயி இன்னும் கொஞ்சம் இதாக சொல்லுவாங்க, நீங்களெல்லாம் என்ன நினைக்கிறீர்கள் மார்க்கத்தை பற்றி? ஒரு காலம் எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அடுப்புகளில் பூனைகள் குட்டியிட்டு, பூனைகள் குட்டி போட்டு அவைகளை பராமரித்து வந்தன. அந்த அளவுக்கு அடுப்பே எரியாத காலம் அது. சுத்தமாக அடுப்பே எரியாத காலம். அந்த காலம் தான் இந்த காலம். மரத்தின் இலைகளை சாப்பிட்ட காலம். அதனால் உலகத்தில் எவ்வளவுதான் ஒருத்தன் பெரிய துன்பத்தை நான் அடைஞ்சிட்டேன் கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாலும், ரசூலுல்லாவுக்கு முன்னால் துன்பமே கிடையாது. அவங்களுடைய எப்போ அவங்க பிறந்தாங்களோ அதுல இருந்தே போராட்டம் தான். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஆமினா இந்த உலகத்தில் அவர்களை பெற்றெடுக்கும் போது தந்தை கிடையாது அவங்களுக்கு. அதுவே பெரிய போராட்டம். பிள்ளைகள், தந்தை இல்லாத பிள்ளைகள் எதையும் ஆசையா சாப்பிட முடியுமா? நினைத்ததை பெற்றுக்கொள்ள முடியுமா? தாயினுடைய அரவணைப்பில் அவங்க 6 வருஷம்தான் இருக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்ன 6வது வயதுல அன்னை ஆமினாவுடைய மரணம். அதற்கு பிறகு அபூ தாலிப், அது அப்துல் முத்தலிப், அபூ தாலிப் என்று சொல்லி இங்கேயும் பந்தாடப்பட்டாங்க. இப்போ சொல்லலாம், உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரி வேறு யாரும், அன்னை ஹதீஜாவோடு வாழ்ந்தாங்க பாருங்க, அந்த கொஞ்ச காலம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலக சொர்க்கம். அதுக்கு முன்னாடியெல்லாம் உலக சொர்க்கமே இல்லை. உலக சொர்க்கம் அப்படின்ட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு கொடுத்தான்னா அன்னை ஹதீஜாவின் மூலமாகத்தான். அதுவும் கொஞ்ச காலத்திலேயே பறித்து கொண்டான்.
அன்னை ஹதீஜா நாயினுடைய முழுக்க முழுக்க செல்வங்கள் அனைத்தும் தீனுல் இஸ்லாத்திற்காக அர்ப்பணம் செய்யப்பட்டது. அதனால் எவ்வளவுதான் கஷ்டங்களும் நஷ்டங்களும் நமக்கு ஏற்பட்டாலும் கண்ணை பொத்திக்கிட்டு ரசூலுல்லாவை நினைச்சாங்க. அவங்க படாத கஷ்டத்தை விடவா நான் பட்டுட போறேன், அவங்க படாத இன்னலை விடவா அந்த உலகத்தில் நான் பட்டுற போறேன், எனக்கு என்ன, நான் கேட்ட துவால இந்த ஒன்று தானே நடக்கலை, மற்றதெல்லாம் நடத்தி கொடுக்க தானே செஞ்சான். கண்ணியமான ஆடையை போட வச்சிருக்கிறான், கண்ணியமான வீடை கொடுத்துருக்குறான். சரி, வீடு இல்லாட்டாலும் வாடகைக்கு கொடுத்துருக்குறானா இல்லையா? அது கூட இல்லாமல் தெருவோரங்களில் இருக்கக்கூடிய மக்களை நான் பார்க்குறேனே, போதிய வசதி இல்லாமல், போதிய உணவு இல்லாமல், இருளையும் மழையிலையும் வெயில்லையும் கடுமையான காற்றிலையும் பனியிலையும் ரோட்டோரங்களில் வசிக்கக்கூடிய மக்கள், ஒரு போர்வையை மட்டுமே போர்த்தி கொண்டு வாழக்கூடிய மக்களை நாம் பார்க்கத்தானே செய்கிறோம். நான் ஏன் இப்படி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் போகணும். ரசூலுல்லாவை நினைச்சிட்டா, சஹாபாக்களை நினைச்சிட்டா எல்லாமே போயிடும். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு, கஷ்டமாகவே ஒருத்தன் பிறந்து வாழ்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது. கஷ்டமாகவே பிறக்கிறான், வறுமையிலேயே இருக்கிறான், வறுமையில் தான் அவன் குடும்பம் பரம்பரை எல்லாம், அவன் வாழ்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நல்ல வாழ்ந்துட்டு அப்புறம் டவுன்ல ஆகுறது இருக்குது பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், ரொம்பவுமே மோசமானது. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல வசதியாக வாழ்ந்தவங்க, மிக பெரும் வசதி, மணிக்கு ஒரு மாற்றிக்கிட்டே இருப்பார் ட்ரெஸ்ஸை, அப்படியெல்லாம் வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்து, இந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டங்கள், கொஞ்ச காலம் மட்டும்தான் வசதி, அதற்கு பிறகு தீனுல் இஸ்லாத்தை தழிவு கொண்டு அவங்க பட்ட பாடெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு தூரம் உலகத்தின் கடுமையான துயரங்கள் துரத்தினாலும் அவங்களுடைய ஈமான்ல, அவங்களுடைய யக்கீன்ல ஒரு விழுக்காடு கூட குறைவு ஏற்பட்டுச்சாங்க? நிச்சயமா கிடையாது. கடைசியில் அவங்களுடைய இறுதி ஆடைகளை விதவிதமாக போடக்கூடிய முஸாப் இப்னு உமைருடைய ஆடை எப்படி இருந்தது? ஜனாசாவை போத்துறாங்க, கால் தெரியுது, தலையை போத்துனா கால் தெரியுது, காலை போத்துனா தலை தெரியுது. அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்ன பண்றதுன்னு கேட்கும்போது, புற்களை பறித்து அவருடைய கண்ணியமா முகத்தை மூடிடுங்க, கால் தெரியுதுன்னு சொல்றீங்க இல்லையா, அதுல புற்களை வச்சு சுத்திடுங்க அப்படின்றாங்க. எங்கேயாவது பார்த்துருக்கோமா அப்படி ஒரு ஜனாசாவை? புற்களை சுத்தி, தாவரங்களை சுத்தி கஃனாடக்கூடிய கஃனாடை பூணக்கூடிய ஒத்த ஜனாசாவை பார்த்துருப்போமா? அப்படி எந்த கஷ்டமும் யாருக்கும் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி கஷ்டம் சஹாபாக்கள் பட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா மறுமையில் காம்ப்ரமைஸே கிடையாது அவங்களுடைய விஷயத்தில். என்ன ஏது, நீ யாரு, எவரு, கேள்வி கணக்கே கிடையாது. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு ذلك لمن خشي ربه. அவங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டா அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். மற்றபடி பதில் இதெல்லாம் அவங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி அப்படி ஒரு கேள்வியெல்லாம் கிடையாது. டைரக்டாக சொர்க்கம் தான். சஹாபாக்களுடைய அந்தஸ்தை உலகத்தில் யாருமே பெற முடியாதுண்டா, காரணம் இந்த தியாகங்கள் தான். அல்லாஹ் உங்களுக்கும் எமக்கும் இது போன்ற மக்களுடைய வாழ்க்கையில் இருந்து பெரும் படிப்பினையையும் பெரும் ஒரு நல்ல ஒரு பாடத்தையும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. உலகம் உள்ளளவும் உயிர் உள்ளளவும் என்றைக்கும் அல்லாஹ்வை நிந்திக்காத, அவனை பற்றி விரக்தி ஆகாத, அவனை அவநம்பிக்கை கொள்ளாத நல்ல மனம் படைத்த மக்களாக உங்களையும் எம்மையும் ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.